Okay, so today you'll learn how to describe your illness, what are the different health-based terminologies, what are the healthy habits you have to follow to make yourself as a healthy person, how to handle emergency situations. இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கான செஷன்ல நம்ம பார்க்குறோம். Okay. Okay. So before getting into the session, a small intro about our Sculpt Academy. So Sculpt Academy is a government registered platform. So governmentல ப்ராப்பரா எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. Here our mission is to make the learners to be confident to handle the situations both in personal and professional life. பர்சனல் லைஃப்லையும் ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் எங்களுடைய அல்டிமேட் கோல். Okay. So here we are offering multiple programs. The first one is soft skill training. So soft skill training will help you to make yourself as a successful person in personal and professional life. And placement trainings எல்லாமே provide பண்றோம். Based on the companies, we provide you the placement training. And based on the placement training, in the stream of placement training, we are providing an hour of free session on 21st of January. So what is the demand from the industries? So what are the demand from the industries? So industries கிட்ட இருந்து என்னெல்லாம் demands இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து 21st January அன்னைக்கு ஒரு free demo session இருக்கு. Okay. And corporate training. So after getting the placements to make yourself as an upgraded person, to make yourself as an efficient and productive person, we provide you certain trainings டு இம்ப்ரூவ் யர் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ எல்லாமே அந்த கரியர் க்ரோத்துக்கு தேவையான எல்லாமே அந்த கார்ப்பரேட் ட்ரைனிங் ப்ரோக்ராமில் கொடுக்குறோம். அண்ட் ஃபைனலி த கம்யூனிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு எவ்வளோ தான் தெரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம டெலிவர் பண்ணணும். ஸோ டெலிவர் பண்ணணும் அப்படின்றத தாண்டி ஸோ ஹவ் யூ ஆர் டெலிவரிங். ஸோ கம்யூனிகேஷன் இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் ஹவ் யூ ஆர் டெலிவரிங் எ கான்டென்ட் ரேதர் தென் வாட் யூ ஆர் டெலிவரிங். தெரிஞ்ச எல்லாத்தையுமே சொல்லக்கூடாது. அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பேசணும். அது எப்படியெல்லாம் பேசலாம், ஹவு டு இம்ப்ரூவ் யர் லாங்குவேஜ், ஹவு டு இம்ப்ரூவ் யர் கம்யூனிகேஷன். ஸோ இதெல்லாமே அந்த பேக்கேஜில் இருக்கும். ஸோ அடிஷ்னலி வி ஆர் ப்ரொவைடிங் கோச்சிங்ஸ் டு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேர் வி ட்ரெயின் பீப்புள் ஃபார் டிஎன்பிசி. வி ஸ்டார்டட் வித் டிஎன்பிசி குரூப் 1 and this classes starts from March 1st. Okay. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன் ஜான்வரி 21st we have a free session on industry expectation from the candidates. ஒரு கேண்டிடேட் கிட்ட இருந்து இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டு சர்வைவ் இன் யர் கரியர் ஸ்பேஸ். பிகாஸ் nowadays the competitions are too high. காம்படிஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ டு சர்வை தோஸ் காம்படிஷன்ஸ் ஹவு டு இம்ப்ரூவ் யோர் செல்ஃப் இதெல்லாமே வந்து 21st January செஷனில் இருக்கும். ஓகே ஓகே ஸோ வில் கெட் இன் டு தி செஷன். ஸோ ஹவு டு டிஸ்கிரைப் யுவர் இல்னஸ். ஸோ இல்னஸ் அப்படின்னா நமக்கு உடம்பு முடியாமல் இருக்கு இல்லையா, அதான் நம்ம இல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இல்னஸ் நம்ம வந்து எப்படி எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்றத வந்து இன்னைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் பார்ட்ல பார்க்கணும். ஓகே, ஸோ டு டிஸ்கிரைப் யுவர் இல்னஸ் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஜென்ரல் ஃப்ரேசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னலாம் இருக்கணும். ஸோ வாட் ஆர் த எலமெண்ட்ஸ் யூ ஷுட் ஹேவ் இன் யுவர் டிஸ்கிரிப்ஷன். ஐ டெல் யூ தி எலமெண்ட்ஸ் அண்ட் தென் ஐ கிவ் யூ தி சாம்பிள். ஒவ்வொன்றுக்குமே வந்து சாம்பிள் சென்டென்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் ஜென்ரல் ஃப்ரேசஸ். சரியா? ஸோ உங்களுக்கு பொதுவாக என்ன ஆச்சு, சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீவர் அப்படின்றது இட்ஸ் ஜென்ரல் ஒன். ஸோ ஃபீவர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்குள்ள நிறைய இருக்கும். ஸோ நமக்கு வந்து காஃப் இருக்கும், பாடி பெயின் இருக்கும். ஸோ யூ ஷுட் நாட் பி ஏபிள் டு கான்சென்ட்ரேட் ஆன் எனி திங், யூ டோன்ட் நோ த டேஸ்ட். இதெல்லாமே அதுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள். பட் ஜென்ரலாக நம்ம ஃபீவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் வித் ஜென்ரல் ஃப்ரேஸ். செகண்ட், ஆட் யுவர் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ். ஸோ என்ன ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்கு. இப்போ ஃபீவர் அப்படின்னு சொல்றீங்க, வேற என்ன நல்லா இருக்கு? ஹெட்ஏக் இருக்கா, இல்லை வந்து ரன்னிங் டோஸ் இருக்கா, இல்லை வந்துட்டு ஸ்டொமக் பெயின் இருக்கா? ஸோ வாட் ஆர் தி அதர் சிம்டம்ஸ் டூ யூ ஹேவ்? இதெல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் யூஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் ஸ்ட்ரக்சர். ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை எப்படி பேசலாம், இந்த ஜென்ரல் ஃப்ரேஸ் எப்படி பேசலாம், சிம்டம்ஸ் எப்படியெல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ற சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒன்று இருக்கு. அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பேசணும். அண்ட் நெக்ஸ்ட் டிஸ்கிரைப் இன்டென்சிட்டி. ஸோ ஹவு இன்டென்சிஃபைட் யுவர் சிம்டம்ஸ் ஆர். இப்போ வந்து ஃபீவர் அப்படின்னு சொல்கிறோம், அந்த ஃபீவர் வந்து நார்மலாக இருக்கா, இல்லை வந்து எந்த அளவுக்கு அது வந்து இன்டென்சிவாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்கா? இப்போ வந்து ஹெட்ஏக் அப்படின்னு சொல்கிறோம், லைட் பெயினும் இருக்குது, ரொம்ப ஹெவியான, அதாவது தாங்கவே முடியாத அளவுக்கு, பேரே பண்ண முடியாத அளவுக்கு பெயின் இருக்குது. ஸோ அந்த இன்டென்சிட்டி என்ன, சரியா? ஸோ அந்த இன்டென்சிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு யூஸ் தி எக்ஸாக்ட் நேம் ஆஃப் யுவர் இல்னஸ். ஸோ அந்த இல்னஸ்னுடைய எக்ஸாக்ட் நேம் நமக்கு வந்து சொல்ல தெரியணும், சரிங்களா? இப்போ எனக்கு வந்து ஸ்டொமக் பெயின் அப்படின்னா ஸ்டொமக் பெயின் சொல்ல தெரியணும். இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன் கன்ஃபியூஷன், டெஃபினெட்லி யூ ஒன்ட் பி ஏபிள் டு நேம் தி இல்னஸ், நேம் யுவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ப்ராப்ளம் அண்ட் யூ ஹாவ் டு டெலிவர் வாட் யுவர் ப்ராப்ளம் இஸ். உங்களுக்கு
எக்ஸாக்டா என்னதான் பிரச்சனை அப்படின்றத நீங்க தெளிவா சொல்லணும். ஸோ ஹியர் யூ ஆர் ஆடிங் லாட் ஆஃப் சிம்டம்ஸ். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு நிறைய சொல்றீங்க. அது எல்லாமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ ஐ ஹாவ் அ ஃபீவர் அப்படின்றது அந்த உங்களோட என்ன ப்ராப்ளம் என்ன இல்னஸோ அதை வந்து கரெக்டாக நேமோட சொல்லணும். ஓகே. நெக்ஸ்ட், இஃப் யூ ஹேவ் எனி மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் ஆர் எனி அலர்ஜிஸ் யூ ஹேவ் டு மென்ஷன். சரிங்களா? ஏன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். சில பேருக்கு வந்து ஒரு சில டைப் ஆஃப் டேப்லெட்ஸ் எடுத்தால் சேராது, ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தால் சேராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூ பார்ன் பேபிஸ்க்கு இப்போ அந்த சைல்டு கிட் எல்லாம் வாங்கி கொடுப்போம். அந்த சைல்டு கிட்ல பேபி பவுடர், பேபி ஆயில்னு எல்லாமே இருக்கும். பட் எல்லா குழந்தைகளுக்குமே அதை அப்ளை பண்ண முடியாது. ஃபியூ டாக்டர்ஸ் வில் சஜஸ்ட் டோன்ட் யூஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் டு த சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேபி பவுடர்ஸ் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு எது சேரும் எது சேராது அப்படின்ற அந்த மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் அலர்ஜிஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது நீங்கள் சொல்லணும். சில பேருக்கு வந்து இன்ஜெக்ஷன் போட்டால் ஹெவி ஃபீவர் வரும். அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா சொல்லிடணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் அலர்ஜிஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு டெல் இட், யூ ஹாவ் டு இன்ஃபார்ம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த டிஸ்கிரிப்ஷன் திங்ஸ். சரிங்களா? இதெல்லாமே வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ நவ் ஐ வில் கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே வந்து ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஸ்டார்ட் வித் ஜென்ரல் ஃப்ரேசஸ் அப்படின்னு சொன்னேன். அந்த ஜென்ரல் ஃப்ரேஸ் என்ன? ஐ எம் சிக், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து என்ன? சரிங்களா? ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை நான் ஜென்ரலாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா தான் எனக்கு என்ன ஆக்சுவல் ப்ராப்ளம் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்பெசிஃபை யுவர் சிம்டம்ஸ். என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். தட் இஸ் சோர் த்ரோட். தொண்டையெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும். அதை நம்ம சோர் த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட்ஏக், தலைவலி, ஃபீவர், ஸ்டஃபி நோஸ், ஆர் எல்ஸ் யூ கேன் கால் இட் அஸ் நேசல் கன்ஜெஷன். ஸோ நேசல் கன்ஜெஷன், ஸ்டஃபி நோஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மூக்கு நல்லா அடைச்சிருக்கும். ஸோ மூக்கு நல்லா அடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளால ப்ரீத் பண்ணவே முடியாது. இந்த மாதிரி என்ன உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து நீங்கள் தெளிவாக சொல்லணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து டேப்லெட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் நீங்கள் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் யுவர் இல்னஸ். சிம்பிளாக ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் மேனேஜர் என்ன நினைப்பாங்க? ஓகே, நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வர சொல்லிடுவாங்க. தே won't approve your leave. Okay, or they'll ask you to work from home or work from office anywhere. So you have to tell them what actual situation is. அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும். ஸ்டஃபி நோஸ் ஆர் நேசல் கன்ஜெஷன், மூக்கு அடைச்சிருக்கிறது இல்லையா அது. நெக்ஸ்ட், தட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐ ஹாவ் அ. இப்போ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது உங்களுடைய இல்னஸை டிஸ்கிரைப் பண்ணுறப்போ ஐ ஹாவ் அ இது யூஸ் பண்ணணும். ஆர் பை பாடி பார்ட், எனி பார்ட், மை ஹேண்ட் இஸ் பெயினிங், மை ஸ்டொமக் இஸ் பெயினிங், இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ இதுவே நீங்கள் டாக்டர் கிட்ட பேசும்போது இந்த இடத்துல நீங்கள் வேற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணணும். விச் மீன்ஸ் வேற வேர்டு யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். டிஸ்கிரைப் பண்ணுறப்போ ஐ ஹாவ், இல்லைனா பை ஏதாவது ஒரு பாடி பார்ட்டை வச்சு நீங்கள் சொல்லலாம். பட் ஒரு டாக்டர் கிட்ட போகிறப்போ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட், டிஸ்கிரைப் யுவர் இன்டென்சிட்டி ஆஃப் இல்னஸ். அதுக்கான டேர்ம்ஸ் டெரிபிள், பிட். ஸோ பிட் அப்படின்னா கொஞ்சம், டெரிபிள் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ கேன் யூஸ் யுவர் எக்ஸாக்ட் நேம் ஆஃப் யுவர் இல்னஸ். எக்ஸாக்டாக உங்களுக்கு என்ன பெயின்? ஐ ஹாவ் அ ஹெட்ஏக், ஐ ஹாவ் அ சவர் த்ரோட், எனக்கு தலைவலி, இல்லை எனக்கு வந்து தொண்டை ரொம்ப வறட்சியாக இருக்குது. ஐ ஹாவ் அ பிளாக்டு நோஸ், மூக்கு அடைச்சிருச்சு. ஸோ ஸ்டஃபி நோஸ், பிளாக்டு நோஸ் இதெல்லாமே வந்து ஒன்று தான். ஸோ பிளாக் நோஸ் அப்படின்னு சொல்கிறப்ப எல்லாருக்குமே புரியும். ஸ்டஃபி நோஸ், நேசல் கன்ஜெஷன் அப்படின்றது மெடிக்கல் டேர்ம். அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே. தென் இஃப் யூ ஹாவ் எனி மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் ஆர் அலர்ஜிஸ் யூ கேன் மென்ஷன் இட். ஓகே. ஸோ இது வரைக்கும் இந்த பார்த்த இந்த ஃப்ரேசஸ் புரிஞ்சுதா? ஓகே, ஃபைன், ரைட். நெக்ஸ்ட், த ஃப்ரேசஸ் டு டிஸ்கிரைப் இல்னஸில் ஐ ஃபீல் ரஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ். இப்போ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக ஐ எம் சிக், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல், இந்த மாதிரி டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக, இந்த மாதிரி ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்டர்னேட்டிவ்லி யூஸ் தீஸ் ஃப்ரேசஸ். ஐ ஃபீல் ரஃப் விச் மீன்ஸ் இப்போ தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இட்ஸ் அ ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் வந்து ஐ ஃபீல் ரஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ எம் சிக் அப்படின்னா அது காமன். இது வந்து அந்த டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ தான் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு, கொஞ்ச நேரமாக தான் எனக்கு வந்து உடம்பு முடியலை, அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருக்கும்போது ஐ ஃபீல் ரஃப் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட், ஐ ஃபீல் ரப்பிஷ். ஸோ ரப்பிஷ் அப்படின்றப்போ ஒன்ஸ் யுவர் இல்னஸ் கெட்டிங் இன்டென்சிஃபைடு, உங்களோட இல்னஸ் கொஞ்சம் இன்டென்சிஃபை ஆகிறப்போ, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறப்போ ஐ ஃபீல் ரப்பிஷ். ஐ ஃபீல் ரஃப் அப்படின்றது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்ற இடத்துல, ஐ ஃபீல் ரப்பிஷ் அப்படின்றப்போ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லாம் தாண்டி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்ற இடத்துல யூஸ் பண்ணுறோம்.
நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். இது யூஸ்வலாக நம்ம காமனாக யூஸ் பண்ணுற டேர்ம்ஸ் தான். ஐ எம் நாட் ஃபீலிங் வெல். நெக்ஸ்ட் ஐ எம் நாட் ஃபீலிங் 100% அப்படின்னு சொல்லலாம். ஸோ 100% எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபீலிங் பெட்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஐ எம் நாட் ஃபீலிங் 100% அப்படின்றப்போ இட் இஸ் நாட் ஒன்லி அபவுட் யுவர் இல்னஸ். உங்கள் இல்னஸ் பற்றி மட்டும் மென்ஷன் பண்ணுறது கிடையாது. இட் கேன் பி ஆல்சோ ரிலேட்டட் டு யுவர் இமோஷனல் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்செட் ஆயிருக்கு, மூட் அவுட் ஆயிருப்பாங்க. அதையும் நம்ம எப்படி சொல்ல, ஐம் நாட் ஃபீலிங் 100%. எனக்கு வந்து அந்த 100% இல்லை, 100% மென்டாலிட்டி இல்லை அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீலிங் அண்டர் த வெதர் விச் மீன்ஸ் ஐ எம் சிக். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடியம் அண்ட் ஃப்ரேசஸ் தான் வந்து ஃபீலிங் அண்டர் தி வெதர். நெக்ஸ்ட் ஐ திங்க் ஐ எம் கம்மிங் டவுன் வித் சம்திங். இப்போ ஐ ஃபீல் ஐ எம் லைக் நார்மல். ஓகே, ஐ ஃபீல் ஐ எம் லைக் அ நார்மல் பர்சன், பட் இன்சைட் ஐ எம் ஃபீலிங் லைக் ஐ டோன்ட் ஃபீல் சம்திங். சரிங்களா, நான் நார்மலாக இருக்கேன் அப்படின்றது, நார்மலாக தான் இருக்கேன், பட் உள்ள எனக்கு ஒரு மாதிரி பண்ணுது. ஐ எம் நாட் ஷுர் அபவுட் ஐ ஃபீல் இல்னஸ். ஐ ஃபீல் சம்திங் பேட் அது அட் சம் டைம். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் ஐ எம் கம்மிங் டவுன் வித் சம்திங். இது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ் டு டிஸ்கிரைப் யுவர் இல்னஸ். நம்ம இல்னஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, திஸ் இஸ் அ சாம்பிள் கான்டென்ட். சரிங்களா, இது ஒரு சாம்பிள் கான்டென்ட். ஹாய், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சின்ஸ் எஸ்டர்டே ஈவினிங். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு லீவ் கேட்குற இடத்துல இந்த மாதிரி கான்டென்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் உங்கள் மேனேஜர் கிட்ட லீவ் கேட்குறீங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹாய், ஐ எம் நாட் ஃபீலிங் வெல் சின்ஸ் எஸ்டர்டே ஈவினிங். ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி பட் மை பாடி இஸ் பெயினிங். எனக்கு என்னென்னு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, பட் உடம்பு வலியாகுது. ஐ ஹாவ் அ சார் த்ரோட் அண்ட் மை ஸ்டொமக் இஸ் ஏக்கிங். எனக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, அதே மாதிரி எனக்கு வயிறு வந்து ரொம்ப வலிக்குது. Yesterday night, I had intake medicines which I bought from pharmacy, but still I am under the weather. Yesterday night, நேற்று நைட் நான் ஃபார்மசியில் போய் மெடிசன் வாங்கி சாப்பிட்டேன், டேப்லெட் வாங்கி சாப்பிட்டேன், பட் ஸ்டில் ஐ ஃபீல் சிக். அதான் அந்த அண்டர் தி வெதர் அப்படின்றது. ஐ எம் ஹேவிங் தீஸ் சிம்டம்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாதிரி சிம்டம்ஸ் இதுக்கு முன்னாடி எனக்கு வந்ததில்லை, இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். ஐ எம் சஃபரிங் வித் தி டெரிபிள் பெயின். ஸோ அந்த இன்டென்சிட்டி, உங்களுக்கு பெயின், ஐ எம் சஃபரிங் வித் அ பெயின் அப்படின்னா அது காமன். அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் வந்து சொல்லலை. ஸோ அந்த இன்டென்சிட்டியை சொல்கிறது வந்து டெரிபிள் பெயின். ஐ எம் சஃபரிங் வித் தி டெரிபிள் பெயின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ கேனாட் டாலரேட் த சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் என்னால் தாங்கிக்க முடியல. ஐ நீட் டு விசிட் தி டாக்டர். ஸோ நான் ஃபஸ்ட்டு டேப்லெட் எடுத்து பார்த்தேன், சரியாகலை, ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்குது பெயின். இப்போ நான் டாக்டர் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் யுவர் இல்னஸ். இஸ் இட் ஃபைன்? Yes, sir. Yeah. Yalini Kumar and Yuvashri. Yes, sir. Yeah, fine. Thank you. Thank you for your response. Right. So next one is your health terminologies. Okay, so health related என்னென்ன terminologies இருக்கு அப்படின்னு பார்ப்போம். So these are something important. Okay, so first benign. So benign in the sense not dangerous. Okay, benign அப்படின்னா not dangerous அப்படின்னு சொல்லுவோம். Acute chronic which means இப்போ நான் நல்லா இருக்கேன், ஸோ சடனாக எனக்கு ஒரு எனக்கு உடம்பு சரியில்லாம போகுது. ஐ ஃபீல் சிக் சடன்லி. அது எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ ஐ எம் ஃபீலிங் சிவியர் ஃபீவர். ஓகே, ஐ எம் ஃபீலிங் a high temperature fever, but it extend for the short span of time and I am getting well very soon அப்படின்றப்போ அக்யூட். சரிங்களா, இப்போ நான் நல்லா இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, ஒரு சிக்னஸ் வருது, ரொம்ப சிவியராக இருக்குது, ஆனால் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமுக்கு தான் இருக்குது, சீக்கிரமாக எனக்கு குணமாயிருது அப்படின்னா அது அக்யூட். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது லாங் டேர்ம், பல வருஷங்களா அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது கிரானிக். சரிங்களா, வருது, ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இருந்துட்டு மேபி ஃபியூ டேஸ், ஃபியூ வீக்ஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ், ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் மட்டும் இருந்துட்டு எனக்கு ரெடி ஆயிருச்சு அப்படின்னா அக்யூட். லாங் ஸ்பேன் ஆஃப் டைம், இயர்ஸ் கணக்கு எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அது வந்து கிரானிக். கன்ட்யூஷன் விச் மீன்ஸ் ப்ரூஸ்னுடைய ஆல்டர்னேட் டேர்ம், BRUISE, ப்ரூஸ்னுடைய ஆல்டர்னேட் டேர்ம். ஸோ ப்ரூஸ் னுடைய ஆல்டர்னேட் டேர்ம் அப்படின்றப்போ விச் மீன்ஸ் என்ன, கன்ட்யூஷன் அப்படின்னா இப்போ நம்ம கீழே விழுகிறோம், அடிப்படலை, ஆனால் அந்த சார்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கின் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீல் ஆகிட்டு உள்ள லைட்டாக வந்து பிளட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம கன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட், தென் எடிமா. ஸோ எடிமா அப்படின்னு நீர் கோக்கிறது. ஸோ நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா அடி எதுவும் பெருசாக இருந்திருக்காது, வேற எந்த வீக்கமும் இருக்காது, பட் நம்ம ஸ்கின்னை தொட்டோம் அப்படின்னா அப்படியே உள்ளே போகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர், வாட்டர் வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, ஏதாவது ஒரு ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோர் ஆயிருக்கும். அதான் வந்து அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் வந்து எடிமா அப்படின்னு சொல்லுவோம். ஹைப்பர் டென்ஷன், ஹை பிளட் ப்ரெஷர்.
சரிங்களா? ரொம்ப ஹையர் நார்மல் பிளட் ப்ரெஷர் விட ரொம்ப ஹையா இருக்கும். ஸோ அதான் வந்து நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மேலிக்னன்ட், திஸ் டேர்ம் இஸ் ரிலேட்டட் டு கேன்சர். நம்ம உடம்புல கேன்சர் செல்ஸ் இருக்கு அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது மேலிக்னன்ட். ஓகே, ஸோ நம்ம உடம்புல கேன்சர் செல் இருக்கு, கேன்சர் செல் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்கு, ப்ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து மேலிக்னன்ட் அப்படின்ற டேர்ம். ஸோ மேலிக்னன்ட் அப்படின்னா அந்த டேர்ம் இருந்துச்சு அப்படின்னா உடம்புக்குள்ள கேன்சர் செல் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். ஸோ மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்றது ஹார்ட் அட்டாக்னுடைய ஆல்டர்னேட் டேர்ம். ஸோ இந்த டேர்ம் ஹார்ட் அட்டாக்னு சொல்லாம என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா நம்ம ஹார்ட்டுக்கு போறக்கூடிய பிளட் எல்லாமே வந்து பிளாக் ஆயிடும். அதை வந்து நம்ம மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் அட்டாக் அதனுடைய மெடிக்கல் டேர்ம் தான் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன். சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். ஓகே, கார்டியோ பல்மனரி ரெசசிட்டேஷன். சிபிஆர் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நமக்கு திடீர்னு மூச்சு நின்று போச்சு அப்படின்னா நம்ம செஸ்ட்ல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம வாயோட வாய் வச்சு ஏர் வந்து உள்ள அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம சிபிஆர், அந்த லைஃப் சேவிங் டெக்னிக்ஸ், அதான் சிபிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டல் போனோம்னா நமக்கு எனர்ஜி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ட்ரிப்ஸ் போடுவாங்க இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ஐவி அப்படின்னு சொல்லுவோம். இன்ட்ராவீனஸ். ஓகே, இன்ட்ராவீனஸ். நம்ம வெயின்ஸ் மூலமா உள்ள இருக்கக்கூடிய அந்த வெயின்ஸ் மூலமா ஏதாவது இன்ஜெக்ஷன் மூலமாவோ டியூப் மூலமாவோ மெடிசன்ஸை உள்ள நம்ம உடம்புக்குள்ள அனுப்புறத வந்து ஐவி, இன்ட்ராவீனஸ் அப்படின்னு சொல்றோம். பிடி, பிடி விச் மீன்ஸ் பிசிக்கல் தெரப்பி. பிடி அப்படின்னா பிசிக்கல் தெரப்பி. ஸோ பிசிக்கல் தெரப்பி அப்படின்றது பிசியோ. இப்போ ஏதாவது ஒரு ஜாயிண்ட் ப்ராப்ளமா இருக்கு. ஓகே, ஸோ யூ ஹேவ் சம் ஷோல்டர் பெயின், டாக்டர் கிட்ட போறீங்க, ஆயின்மெண்ட் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆல்சோ தே வில் சஜஸ்ட் ஃபார் பிசியோ, ஒரு சில எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா? அதை வந்து நம்ம பிடி, பிசிக்கல் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். தென் வெல்னஸ், ஃபிட்னஸ், இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம கேட்டிருப்போம். வெல்னஸ், ஃபிட்னஸ் ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான், பட் வி ஹேவ் சம்திங் டிஃப்ரெண்ட். அந்த யூசேஜ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெல்னஸ் அப்படின்றது மென்டலா, ஃபிசிக்கலா, இமோஷனலா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பர்சன், ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சன் வெல்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வெல்னஸ் விச் மீன்ஸ் எ பர்சன் இஸ் ஹெல்த்தி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இமோஷனல், இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்டல். ஸோ மூணு இதுலையுமே வந்துட்டு நல்லா இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா தட் பர்சன் இஸ் வெல் பர்சன். ஃபிட்னஸ் அப்படின்றது ஃபிசிக்கலி ஃபிட்டட். ஸோ ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் நல்லா ஃபிட்டாக இருக்கும், தட் பர்சன் இஸ் நோன் அஸ் ஃபிட்னஸ். ஓகே, நியூட்ரிஷன், நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இன்டேக் பண்ணிக்கக்கூடிய குட் ஃபுட்ஸ். ஓகே, குட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ், இந்த ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ், அதை வந்து நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நியூட்ரிஷன் அப்படின்றது இட்ஸ் அன் எனர்ஜி வி டேக் த்ரூ ஃபுட் ஃபார் அவர் ஹெல்த்தி பாடி. ஓகே, ஹைஜீன். ஸோ ஹைஜீன் விச் மீன்ஸ் தீஸ் ஆர் ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ், நம்ம உடம்ப பத்திரமா வச்சுக்கிறதுக்காக. ஓகே, இட் இஸ் அ ப்ராக்டிஸ் டு மேக் யுவர் பாடி ஹெல்த்தி அண்ட் டு ப்ரிவென்ட் சம் டிசீசஸ். யூ ஆர் டூயிங் சம் ப்ராக்டிஸ், தட்ஸ் யுவர் ஹைஜீன் பாடி. ஓகே, ஹைஜீன் இன் த சென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காலைல எழுந்து ப்ரஷ் பண்ணுறது. ஸோ ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து ஸ்மெல் வராது. அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ குட் ஃபார் யுவர் டீத். அண்ட் அதே மாதிரி வெளியே ஏதாவது போயிட்டு வந்தீங்க அப்படின்னா ஹேண்ட் வாஷ் பண்ணணும், பிகாஸ் த ஜெர்ம்ஸ் வில் பி இன் யுவர் ஹேண்ட்ஸ், த ஜெர்ம்ஸ் வில் பி அண்டர் யுவர் நெயில்ஸ். ஸோ யூ ஹேவ் டு கிளீன் இட், else what will happen, it will get into your stomach and you will have some body problem. ஸோ அதான் அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன சின்ன ப்ராக்டிசஸ் தான் நம்ம வந்து ஹைஜீன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டேர்ம்ஸ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ப்ரொஃபஷன் ரிலேட்டட் டு மெடிக்கல். ஓகே, மெடிக்கல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன். டாக்டர் எல்லாருக்குமே தெரியும், நர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி ஹாவ் போத் மேல் அண்ட் ஃபீமேல், ரெண்டு பேருமே இருக்கும் இல்லைங்களா? நர்ஸில் மேல் இருக்காங்க, ஃபீமேல் இருக்காங்க. நர்ஸ் அப்படின்றது இட்ஸ் அ ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம். ஸோ இதில் நர்ஸ் அப்படின்றது ஃபீமேல தான் மென்ஷன் பண்ணுது, மேல தான் மென்ஷன் பண்ணுது அப்படின்றது கிடையாது. ஸோ நர்ஸ் இஸ் அ ஜெண்டர் நியூட்ரல் டேர்ம். நம்ம யார் வேணாலும் சொல்லலாம், மேலையும் சொல்லலாம், ஃபீமேலையும் சொல்லலாம். சில இடங்கள்ல, அதாவது சில ரீஜியன்ஸ்ல மேல் நர்ஸுக்கு மர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, MURSE, மர்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகே, எஸ். த செகண்ட் டேர்ம் கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட். ஓகே, கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட். ஸோ கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட் அப்படின்னா டைஜஷன் பேஸ்டாக இருக்கக்கூடிய டாக்டர்ஸ். த டாக்டர் ஹூ ட்ரீட் த பேஷண்ட்ஸ் ஹூ ஹேவ் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம். இந்த ஸ்டொமக்கில் இந்த டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ் தான் வந்துட்டு கேஸ்ட்ரோ என்டராலஜிஸ்ட். ப்ராஸ்டடான்டிஸ்ட் அண்ட் டென்டிஸ்ட், இந்த ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சேம் ஃபீல்டு தான். ரெண்டு பேருமே வந்து பற்கள் சம்மந்தப்பட்ட, டீத் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்க தான். டென்டிஸ்ட் அப்படின்றது காமன் ஒரு லெவல்.
ப்ராஸ்டோடான்டிஸ்ட் which means the second level of doctor, so who replaces the teeth. சரிங்களா, ஸோ அவங்க தான் வந்து நம்ம டீத்தை ரீப்ளேஸ் பண்ணுறது, டீத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதில் சர்ஜரி பண்ணுறது, இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ப்ராஸ்டோடான்டிஸ்ட் தான் பார்ப்பாங்க. அண்ட் டென்டிஸ்ட் நம்ம காமனாக சொல்லக்கூடிய டேர்ம்ஸ். லேப் டெக்னீஷியன், ஸோ லேபில் ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ். எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே வந்துட்டு நமக்கு லேப்ஸ் இருக்கும், டெஸ்ட் எல்லாமே வந்து இவால்வேட் பண்ணுறக்கு ஒரு லேப் இருக்கும். அங்கே ஒர்க் பண்ணுறவங்கள லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்டோமெட்ரிஸ்ட் இன் த சென்ஸ் ஐ கேரிங் ப்ரொஃபஷனல், ஸோ நம்ம கண்ணுக்கு ஏர் எடுத்துக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ நம்ம கண்ணுக்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா டாக்டர் பார்க்கறதுக்கு முன்னாடி சில செக்அப்ஸ் பண்ணுவாங்க. நம்ம கண்ணுடைய பவர் விஷன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில செக்அப்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஆப்டோமெட்ரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். வெட்ரினேரியன், ஸோ வெட்ரினேரியன் இன் த சென்ஸ் கால்நடை மருத்துவர். ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த அனிமல்ஸ்க்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸை வெட்ரினேரியன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் டென்டிஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது, இட் டீல்ஸ் வித் டீத். தெரபிஸ்ட் இன் த சென்ஸ் எ ப்ரொஃபஷனல் ஹூ கியூர்ஸ் திங்ஸ். சரிங்களா, தெரபிஸ்ட்னா நிறைய இருக்கு. சரிங்களா, அதை நம்ம காமனாக தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஒரு சில விஷயங்களை கியூர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது வந்து நம்ம தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெரபிஸ்ட் அப்படின்றது நம்மளை இமோஷனல், இந்த சைக்காட்ரிஸ்ட் இதெல்லாம் சொல்லலாம். ஓகே, சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் சொல்லலாம். ஓகே, சைக்காட்ரிஸ்ட் எல்லாமே சொல்லலாம். ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமை கியூர் பண்றவங்க. இட் குட் பி ஆஃப் எமோஷனல், இட் குட் பி ஆஃப் சைக்கலாஜிக்கல், இட் குட் பி ஆஃப் பிஹேவியரல் இஷ்யூஸ், எது வேணாலும் இருக்கலாம். நமக்குள்ள கூடிய எமோஷனல், சைக்கலாஜிக்கல், பிஹேவியரல் இஷ்யூஸ் இதெல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு பர்சன் தான் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். மெடிக்கல் கோடிங், அதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸை மெடிக்கல் கோடர் அப்படின்னு சொல்றோம். ஸோ மெடிக்கல் கோடர் இந்த சென்ஸ், இப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஸோ தேர் ப்ரிப்பேரிங் எ மெடிக்கல் ரிப்போர்ட் அண்ட் தே ஹேவ் சர்டன் கோட் ஃபார் சர்டன் டிசீசஸ். ஒவ்வொரு டிசீஸுக்குமே வந்துட்டு ஒரு கோடு வச்சிருப்பாங்க. அந்த கோடு ஜென்ரேட் பண்ணி அந்த கோடை டீகோட் பண்ணக்கூடிய பர்சன் தான் மெடிக்கல் கோடர் அப்படின்றது. ஓகே, பீடியாட்ரிஷியன். ஓகே, பீடியாட்ரிஷியன். ஸோ பீடியாட்ரிஷியன் த பர்சன் ஹூ கேர்ஸ் அபவுட் த சைல்டு, குழந்தைகள் நல மருத்துவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க தான் வந்து பீடியாட்ரிஷியன் அப்படின்னு சொல்றோம். டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்றவங்க ஸ்கின்னை கேர் பண்ணக்கூடியவங்க. த ப்ரொஃபஷனல் ஹூ ட்ரீட்ஸ் ஃபார் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், ஸ்கின்ல ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு ட்ரீட் பண்ணக்கூடிய பர்சனை டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாலஜிஸ்ட், ஸோ கார்டியா அப்படின்னாலே வந்துட்டு ஹார்ட் தான். ஸோ ஹார்ட் அண்ட் ஹார்ட் ரிலேட்டட் ஸ்டஃப் எல்லாமே ட்ரீட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் கார்டியாலஜிஸ்ட். சர்ஜியன், த பர்சன் ஹூ பெர்ஃபார்ம் சர்ஜரி. சரிங்களா, சர்ஜரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பர்சன் நம்ம சர்ஜியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்காலஜிஸ்ட், a professional who deals with cancer related treatments. ஓகே, கேன்சர் ரிலேட்டட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ற ப்ரொஃபஷனில் ஆன்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னா கிட்னி பேஸ்டு டாக்டர். ஓகே, த பர்சன் ஹூ ட்ரீட்ஸ் ஃபார் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ், அவங்களுக்கு தான் நம்ம நெஃப்ராலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ரிமட்டாலஜிஸ்ட், போன் ரிலேட்டட் டாக்டர். நம்ம ஜாயின்ஸ்ல, மசில்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர் தான் வந்து ரிமட்டாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ ஹவ் யூ ஆல் காட் த ஐடியா? ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷன் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஸோ ஒவ்வொரு ப்ரொஃபஷன்ஸும் கிடைச்சிருச்சா? Yeah. Okay. So do you Yes, sir. have any doubts here, or do you want me to repeat anything? ஏதாவது நான் ரிப்பீட் பண்ணுமா? ஓகே, ரைட். தென் எமர்ஜென்சி நம்பர்ஸ். சரிங்களா, ஹவு டு ஹேண்டில் யுவர் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். சரிங்களா, நார்மலாக இல்லாமல் ஹெல்த் ரிலேட்டட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணும். ஸோ யூ ஷுட் நோ தி நம்பர்ஸ், யூ ஷுட் நோ த எமர்ஜென்சி நம்பர்ஸ். In our mobile phone, we have lot of contacts, n number of contacts. Along with that, you should have the emergency numbers too. Police kinna, fire station kinna, ambulance kinna. So in the Mari, you should have all the emergency numbers. Okay. Okay. So for the ambulance, the number is 102. So 102 is your ambulance based number. Hospital on wheels அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு, ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கான நம்பர் 104. சரிங்களா, 104 இஸ் தி நம்பர் ஃபார் ஹாஸ்பிட்டல் ஆன் வீல்ஸ். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் நம்பர் ஃபார் எனி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ். ஓகே, ஸோ ஹவு டு டாக் இன் எமர்ஜென்சி. ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வரப்போ நம்ம எப்படி பேசலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டே காம். சரிங்களா, த எமர்ஜென்சி வில் பி ஃபார் whoever it is. It may be for your relative, it may be for any acquaintance. அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க.
Okay, it may be for any unknown person, whoever it is, relative, acquaintance, or unknown person, whoever it is, you have to stay calm. ஏன்னா நீங்க தான் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்ல போறீங்க. ஸோ யூ ஆர் ஆன் த ஸ்பாட், யூ ஆர் கிவிங் தி இன்ஃபர்மேஷன் டு சம் ஒன் ஹூ இஸ் நாட் இன் த ஸ்பாட். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் இன்ஃபர்மேஷன், பேஸ்ட் ஆன் யுவர் மென்டாலிட்டி, they will understand what the situation is and where the location is. Then only they will be able to come faster. Okay, so அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, you have to stay calm. Okay, you have to stay really very calm. ஸோ ரொம்ப டென்ஷன் ஆகாம ஜஸ்ட் காமாக வந்து மெயின்டைன் பண்ணணும். செகண்ட், கிவ் கிளியர் அண்ட் கன்சைஸ் இன்ஃபர்மேஷன். கன்சைஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஷார்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, நாம் வந்து அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது. சரிங்களா, இந்த இடத்துல இப்படி ஆயிடுச்சு, இந்த இடத்துல இத்தனை பேர் அடிபட்டிருக்காங்க, இப்படி அடிபட்டிருக்குது, இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நம்ம சொல்லக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் அன் எமர்ஜென்சி சுச்சுவேஷன். அங்கே நீங்கள் என்ன சொல்லணுமோ அது மட்டும்தான் சொல்லணும். சார், திஸ் இஸ் த லொக்கேஷன், இந்த லொக்கேஷனில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ தீஸ் மெனி பீப்புள்ஸ் வேர் சஃபர்டு, மேபி 4 or 5 people வேர் சஃபர்ட் அண்ட் தே வேர் இன்வால்வ் இன் தி ஆக்சிடென்ட். ஸோ தே வேர் ப்ளீடிங். அவ்வளோதான் வந்து இன்ஃபர்மேஷனு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. அதான் எங்கே நடந்துருச்சு, ஓகே, எங்கே நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எத்தனை பேர், அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன், நீடட் இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் தி இன்ஃபர்மேஷன்ஸ் யூ ஆர் கிவிங், யூ ஹேவ் டு கிவ் வெரி கிளியர்லி. சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் யூ ஃபார் சர்டன் இன்ஃபர்மேஷன். அவங்க உங்ககிட்ட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்பாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் நீங்கள் தெளிவாக சொல்லணும். Then only they will be able to understand your content, your information. They can arrange some alternatives. Okay. Next, mention the time. எப்போ அந்த ஈவெண்ட் நடந்துச்சு, எப்போ இந்த ப்ராப்ளம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு டைம் மென்ஷன் பண்ணும். பிகாஸ் எவ்ரி திங் டைம் இஸ் வெரி, டைம் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் த எமர்ஜென்சி பார்ட். ஓகே, இப்போ ஒருத்தங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, எப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணல, சரியா? ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய சீரியஸ்னஸ் அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1 hour ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆகி ஒரு 1/2 hour ஆச்சு, ஸோ ஹார்ட் அட்டாக் வந்து இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes ஆச்சு அப்படின்றப்போ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் அப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மென்ஷன் த டைமிங்ஸ். டெஃபினெட்லி யூ ஹேவ் டு மென்ஷன் த டைம். Then share relevant health history. If you are helping for any unknown person, you won't be able to tell the health history. But if you are helping for any known person, if you know their medical history, tell them. சரியா? ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் ஒன்லி தே கேன் அரேஞ்ச் சர்டன் திங்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் பேஷண்ட். ஸோ எல்லாமே அந்த வர பேஷண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. தே வில் ஹேவ் சம் காமன் செட்டப். அடிஷ்னலி தே ஷுட் ஹேவ் சம் அதர் செட்டப்ஸ் ஃபார் சர்டன் பீப்புள் இஃப் தே ஹேவ் சம் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. ஓகே, அதான் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ டு டாக் இன் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி டைமில் இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் பேசணும். ஓகே, ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு த நெக்ஸ்ட் பார்ட், யூ ஷுட் நோ 2 words, ஃபார் அண்ட் சின்ஸ். இது கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஃபார், சின்ஸ் ரெண்டுமே வந்து டைமை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் தான். பட் எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஃபார் represents when you are speaking about the time for a duration. When you are speaking about a period of time, you can use for. ஒரு பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ஸ் அப்படின்றது இட் ஸ்பெசிஃபை த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் டைம். எந்த டைமில் அது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை சொல்கிறதுக்கு அதான் நம்ம வந்து சின்ஸ் யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் ஹியர், ஐ எம் வெயிட்டிங் ஹியர் ஃபார் 10 hours. நான் இங்கே 10 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்கே 10 அந்த டியூரேஷன் 10 மணி நேரம் அப்படின்றது டியூரேஷன். இட்ஸ் அ பீரியட் ஆஃப் டைம். அதான் வந்து 10 மணி நேரமாக நான் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டில் ஹி இஸ் வெயிட்டிங். அதை வந்து நம்ம ஃபார் யூஸ் பண்ணுறோம். ஹி இஸ் ரைட்டிங் ஃபார் தி பாஸ்ட் 3 hours. ஸோ கடந்த 3 மணி நேரமாக எழுதிட்டு இருக்கான். ஸோ அந்த டியூரேஷன் கடந்த 3 மணி நேரமா அப்புறம் அந்த டியூரேஷன். ஓகே, when it comes to since, I am waiting here since 8 p.m. இந்த இடத்துல நான் டியூரேஷனில் சொல்ல எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறேன்னெல்லாம் சொல்லலை. 8 மணிலேருந்து நான் வெயிட் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸோ அந்த டைமை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஐ எம் ரைட்டிங் சின்ஸ் மார்னிங், காலையிலேருந்து நான் எழுதுறேன். ஸோ இந்த இடத்துல நான் டியூரேஷன்லாம் சொல்லலை. முன்னாடி எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி 3 hours எழுதுறேன், 5 hours எழுதுறேன் அப்படின்னு நான் டியூரேஷன்லாம் சொல்கிறேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணேன், காலையிலேருந்து நான் எழுதிட்டு இருக்கேன். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் சின்ஸ். எனி டவுட்ஸ் ஹியர்? இது உங்களுக்கு புரிஞ்சுதா? Yes, sir. No doubt, sir. Okay, thank you. Okay, so when you are visiting a doctor, இப்போ ஒரு டாக்டர் விசிட் பண்ணுறப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது. ஓகே, சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்ற ஐடியாஸே இருக்காது. ஸோ போவோம், ஃபீவர், அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் எல்லாமே வந்து டாக்டர் ஒவ்வொன்றா கேட்பாங்க, நாம ஆன்சர் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். பட் ஆஸ் அன் எஜுகேட்டட் பர்சன் வி ஷுட் நோ ஹவு டு டாக் இன் சர்டன் சுச்சுவேஷன்ஸ். இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குற இடத்துல எப்படி பேசணும், ஒரு மேனேஜர் முன்னாடி எப்படி பேசணும், ஒரு கலீக் முன்னாடி எப்படி பேசணும் அப்படின்ற இந்த சுச்சுவேஷன் பேஸ்ட் திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைக்வைஸ் யூ ஷுட் நோ ஹவு டு டாக் வித் அ டாக்டர். ஒரு டாக்டர் கிட்ட எப்படிலாம் பேசணும் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மென்ஷன் வாட் இஸ் த மெயின் இஷ்யூ. சரிங்களா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு டிஸ்கிரைப் யுவர் சிம்டம்ஸ். என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்ற சொல்லணும். ஓகே, தென் ஸோ யூ ஹேவ் டு யூஸ் ஐ ஹாவ் பீன். ஸோ அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் ஐ ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஐ ஹாவ் பீன் அப்படின்றது நம்முடைய சுச்சுவேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ ஐ ஹாவ் பீன் அப்படின்றது, ஸோ இது எங்கே அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுவோம், இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் நம்ம யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனால் அதனுடைய கனெக்ட் இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கு. ஓகே, அந்த பர்டிகுலர் டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனுடைய கனெக்ட் இப்போ ப்ரெசன்ட்ல இருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஐ ஹாவ் பீன் அப்படின்றது யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு சிம்டம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது இப்போ கண்டினியூ ஆகுது, அதனால நான் என்ன யூஸ் பண்றேன், ஐ ஹாவ் பீன் அப்படின்றது யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட், பி கிளியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் அபவுட் யர் சிம்டம்ஸ். ஓகே, ஜென்ரலைஸ்டா சொல்ல வேண்டாம். ஓகே, ஜென்ரலைஸ்டா வந்து நீங்க சொல்லக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் நீங்கள் வந்து சொல்லணும். ஐ ஹாவ் அ ஷார்ப் பெயின் இன் மை நீ. என்னுடைய காலில் ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த ஷார்ப் அப்படின்றத வந்து அந்த இன்டென்சிஃபைடு பெயின். ஸோ ஹவு இன்டென்சிஃபைட் யுவர் பெயின் இஸ் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் அந்த ஷார்ப். ஐ ஃபீல் டிசி, விச் மீன்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது, தலை சுத்தலாக இருக்குது அப்படின்னா நம்ம டிசினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் ஒரு சிம்டம் சொல்கிறீங்க, எவ்வளோ நாளாக அது இருக்குது, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே, இட் ஸ்டார்டட் பிஃபோர் அ வீக். ஸோ 10 டேஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அது அந்த ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், பி ஹானஸ்ட். ஸோ டாக்டர் கிட்ட எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே அப்படியே நீங்கள் சொல்லணும். பிகாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ஆஸ்க் ஃபார் கிளாரிஃபிகேஷன். சம்டைம்ஸ் டாக்டர் சொல்கிறது எதுவுமே நமக்கு புரியாது. வில் ஹேவ் லாட் ஆஃப் டவுட்ஸ். சரி, நமக்கு அவங்க சொல்கிறதுலேயே வந்துட்டு எப்படி என்னது அப்படின்ற ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஆஸ்க் ஃபார் கிளாரிஃபிகேஷன்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கையோட கேட்டுருங்க. ஓகே, ஆஸ்க் அபவுட் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணும். ஸோ நவ் த டாக்டர்ஸ் கிவிங் யூ மெடிகேஷன். ஒரு சில மெடிகேஷன்ஸ், ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ், டேப்லெட், மெடிசன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இது கொடுத்ததுக்கு அப்புறமா ஸோ யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப், விச் மீன்ஸ் வென் ஐ ஷுட் மீட் யூ ஃபார் த நெக்ஸ்ட் டைம். ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்போ நான் உங்களை மீட் பண்ணணும். ஸோ வென் ஐ ஷுட் விசிட் யூ நெக்ஸ்ட் டைம். வாட் ஐ ஷுட் டூ ஆஃப்டர் 1 வீக், பிகாஸ் 1 வீக் தான் டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், இதெல்லாமே. அண்ட் ஃபைனலி தேங்க் த டாக்டர். ஸோ saying thank you is very important to the doctor. ஓகே, ஸோ போனோடனே குட் மார்னிங் இந்த மாதிரி ஸ்டார்டிங் டேர்ம்ஸ் சொல்லலாம். மெயின் இஷ்யூவோட ஸ்டார்ட் பண்ணுங்க. தென் டிஸ்கிரைப் யுவர் சிம்டம்ஸ், பி ஸ்பெசிஃபிக் இன் யுவர் சிம்டம்ஸ், மேக் யுவர் சென்டென்ஸ் வித் ஐ ஹாவ் பீன் அண்ட் டெல் ஹவு லாங் யூ ஹாவ் தீஸ் சிம்டம்ஸ். ஓகே, அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அப்படின்றத சொல்லணும். ஆஸ்க் ஃபார் கிளாரிஃபிகேஷன்ஸ். இஃப் யூ ஹாவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் ஃபார் தி கிளாரிஃபிகேஷன். And finally, ask about your next steps, what you have to do next. And finally, you should say thank you. So before leaving the room, you should say thank you. Okay, so these are the things you have to follow when you visit a doctor. Okay, these are the phrases. சரிங்களா, ஒரு டாக்டர் கிட்ட என்னென்னலாம் phrases நம்ம யூஸ் பண்ணலாம். Can I get a medical certificate? மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடைக்குமா, பிகாஸ் யூ ஆர் நாட் வெல் அண்ட் யூ ஆர் டேக்கிங் 3 days of leave or 4 days of leave. So if you are taking more than 2 or 3 days, certain companies or school will ask you for the medical certificate. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸ், கேன் ஐ கெட் அ மெடிக்கல் சர்டிஃபிகேட். இல்லை குட் யூஸ் பண்ணி கேட்கலாம், குட் யூ ப்ரொவைட் மீ அ மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ குட் யூஸ் பண்ணுறப்போ இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக தெரியும். ஓகே, ஸோ கேன் யூஸ் பண்ணுறதும் கரெக்டு தான், குட் யூஸ் பண்ணுறதும் கரெக்டு தான். பட் குட் யூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக கேட்குற மாதிரி, அவ்வளோதான். வென் ஷுட் ஐ கம் பேக். ஸோ ஆஸ்க் ஃபார் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அதில் நம்ம எப்படி கேட்கலாம், வென் ஷுட் ஐ கம் பேக், எப்போ நான் திரும்ப வரணும் அப்படின்றது கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஐ எம் ஹியர் ஃபார் அன் அப்பாயின்மெண்ட். ஸோ ஃபியூ பீப்புள் மே கெட் சம் அப்பாயின்மெண்ட்ஸ் வித் த டாக்டர். In the reception, you can mention the statement. So in the reception, you can mention the statement, I am here for an appointment with this particular doctor at this time அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டாக்டர் கால் பண்ணி உங்களுடைய புக்கிங்ஸ், உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், குட் யூ எக்ஸ்பிளைன் தட் அகெயின்.
சில டாக்டர் சொல்லுவாங்க, பட் நமக்கு அது புரியாது. மேபி அவங்க சொல்ற சவுண்ட் கேட்டிருக்காது. இல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்ற அந்த டெர்ம்ஸ் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்காது. ஸோ அந்த இடத்துல could you explain that again? Because you are speaking to a doctor, you are talking with a doctor. So you are asking a clarification with the doctor. In that case, you have to use a polite phrase. அதனால தான் could நம்ம இங்க யூஸ் பண்றோம். ஸோ இங்க வந்து நம்ம can யூஸ் பண்ணக்கூடாது. Why? Because it doesn't look professional. Doesn't look like a politeness one. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல could அப்படின்றது யூஸ் பண்றோம். And next, what medicine should I take? ஸோ இதுக்கு நான் என்ன மெடிசன் எடுக்கணும்? To ensure you understand the diagnosis and the next steps. Okay. Next, I have had a terrible cough for 3 days. ஸோ ஒரு 3 நாளா எனக்கு வந்து இருமல் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது எப்படி இருக்கு? ரொம்ப டெரிபிளா. ஸோ ஐம் ஜஸ்ட் இன்டென்சிஃபைங் த திங்ஸ். ஐ ஃபீல் வெரி டயர்ட் அண்ட் ஹாவ் அ ஃபீவர். நான் ரொம்ப டயர்டா இருக்கு, எனக்கு ஃபீவர் இருக்கு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்றது. ஐ ஹாவ் ஹேட் அ ஃபீவர் ஃபார் 2 days. ஐ ஹாவ் ஹேட் அ காஃப் சின்ஸ் மண்டே. ஸோ இது வந்து அந்த ஃபார் அண்ட் சின்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எக்ஸாம்பிள். ஒரு 2 நாளா, கடந்த 2 நாளா எனக்கு வந்து ஃபீவரா இருக்கு அண்ட் மண்டேல இருந்து எனக்கு வந்து இருமல் இருக்கு அப்படின்றது. ஓகே, ஸோ மண்டேல இருந்து எனக்கு இருமல், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அந்த இருமல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் 2 days எனக்கு வந்து ஃபீவர் இருக்கு, அந்த டியூரேஷன் ஆஃப் டைம். ஸோ ஃபீவர் எத்தனை நாளாக இருக்குது, அந்த டியூரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றதுக்கு நம்ம ஃபார் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டாக்டர், ஹவு லாங் ஹேவ் யூ ஃபெல்ட் திஸ் வே? ஸோ எவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பெயின் இருக்குது, எவ்வளோ நாளாக இது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறக்கா இந்த ஸ்டேட்மெண்ட், ஹவு லாங் ஹேவ் யூ ஃபெல்ட் திஸ் வே. ஸோ யூ ஆர் ரெஸ்பாண்டிங் லைக் ஃபார் 3 days சின்ஸ் லாஸ்ட் நைட். இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து ஃபார் சின்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் டு மேக் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் வித் ஃபார் அண்ட் சின்ஸ். ஓகே, did you get the idea? இந்த சென்டென்ஸ் எல்லாமே மேபி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. it could be more helpful. Okay. Okay, next one, the healthy habits to follow. So what are the healthy habits you have to follow to make yourself as a healthy one? Obviously we know these habits, but we don't follow. The first one, morning exercise. So morning வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு stretch. You don't want to spend an hour, you don't want to spend 2 hours, you don't want to go to gym, anything. So just get up from your bed. So in the first session, gave you the meaning for, I gave you the difference for get up and wake up. ஸோ ரெண்டுக்குமே வந்து நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ டு யூ ரிமெம்பர் தட்? கெட் அப்னா என்ன, வேக் அப்னா என்ன? ஸோ டு யூ ரிமெம்பர் தட்? சார் வேக்கப் மீன்ஸ் நம்ம வந்து முழிச்சிருப்போம், ஆனால் வந்து இடத்த விட்டு எந்திரிச்சிருக்க மாட்டோம். கெட்டப்னா நம்ம முடிச்சுட்டு வந்து எந்திரிச்சு நம்மளோட வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். வெரி குட் ட்ராக், வெரி குட். ஸோ இதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், கெட் அப் அண்ட் வேக் அப். ஜஸ்ட் கெட் அப் ஃப்ரம் யுவர் பெட் and in the room, in the small space, you can do some stretches, ஒரு சில exercise பண்ணலாம். If that is not possible, you can go for 30 minutes of walk. So somehow you have to give a work to your body, then only it will be healthy and you can stay younger for longer period. Then as a first one, you have to drink some water. It could be of hot or cold. So cold water apna better. But if you are not feeling good with cold water, you can go with hot water. So காலைல ஃபர்ஸ்ட் எந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்ல தண்ணி தான் குடிக்கணும். பட் சம் பீப்புள் வில் ட்ரிங்க் காஃபி. ஸோ காலைல எடுத்தோடனே நம்ம சுகருக்கு தான் போகும், அந்த மாதிரிலாம் குடிக்கக்கூடாது. ஜஸ்ட் ட்ரிங்க் கப் ஆஃப் a glass of water. Then clean your hands. Okay, so make yourself as a clean. ப்ரஷ் பண்ணுறது, உங்கள் கை நல்லா க்ளீன் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான கிளென்லினஸ் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் நெக்ஸ்ட், ஃபாலோ a ப்ராப்பர் டயட். ஸோ உங்கள் பாடிக்கு என்ன வேணுமோ அந்த பாடிக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஹேவ் ப்ராப்பர் நியூட்ரிஷன். உங்கள் பாடிக்கு தேவையான விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் டயட்டில் அதிகமாக எடுத்துக்கோங்க. அண்ட் அவாய்ட் டூ மச் ஆஃப் சுகர். ஸோ ஐ won't say you should not consume sugar because everything is a sugar. Don't take too much. சரிங்களா? ஸோ ஹேவ் யர் லிமிட்டேஷன். சரிங்களா? சுகர் அதிகமாக எடுத்துக்காமல் கொஞ்சம் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ப்ரியாரிட்டைஸ் யுவர் ஸ்லீப். Some people will use mobile phone throughout the night and they'll now sacrifice their sleep for using mobile phones. மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்காக தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா தூங்கணும். நியர்லி 7 to 9 hours of sleep you should have. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஹெல்த்தி ஹேபிட்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு உடம்புல சில பிரச்சனைகளே வராது. ஓகே, okay. So we came end of the session. So a quick recap. So what are the things we have learned? So today we have learned
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் சின்ஸ். ஃபார் அண்ட் சின்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஃபார் அப்படின்றது டியூரேஷன், பீரியட் ஆஃப் டைம் மென்ஷன் பண்ணுற இடத்துல. சின்ஸ் அப்படின்றது அந்த பர்டிகுலர் டாஸ்க் எந்த ஈவெண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, எந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்ற இடத்துல யூஸ் பண்றோம். ஐ ஹாவ் பீன் அப்படின்றது ஒரு ஈவெண்ட் பாஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பட் அதனுடைய கனெக்ட் வந்து இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கு அப்படின்னா ஐ ஹாவ் பீன் யூஸ் பண்றோம். Apart from that, we had gone through medical terminologies. Medical related என்னென்ன terminologies இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் மெடிக்கல் ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றது பார்த்துருக்கோம். அண்ட் we have seen what are the phrases to describe about your illness. உங்க இல்னஸ் வந்து டிஸ்கிரைப் பண்றதுக்கு என்னென்னலாம் phrases இருக்கு, அண்ட் நம்ம இல்னஸை இப்படி டிஸ்கிரைப் பண்ணணும், என்னென்னலாம் வந்து வச்சு டிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்றது பார்த்துருக்கோம். அண்ட் we did for handling emergencies. ஸோ ஒரு எமர்ஜென்சி டைமில் அந்த நம்பர்ஸ் என்ன, அந்த எமர்ஜென்சி டைமில் நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் வி ஹேவ் டு மென்ஷன் டியூரிங் த எமர்ஜென்சி கால், இதெல்லாமே பார்த்தோம். அண்ட் வென் விசிட்டிங் அ டாக்டர், வாட் ஆர் த ஃப்ரேசஸ் யூ ஹேவ் டு யூஸ் அண்ட் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ, எவ்ரி திங் வி ஹேட். அண்ட் ஃபைனலி வி எண்ட் அப் வித் ஹெல்த்தி ஹேபிட்ஸ் டு ஃபாலோ. ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். ஓகே, எனி டவுட்ஸ் ஹியர்? எனி டவுட்ஸ் ஆர் த சஜஷன்ஸ்? Okay. Okay. Okay, so in that case, we can move to the next one.